ஜோடி ஆங்கோர் 7க்கு எழுத்தறிவித்தல். 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது முதல் பல்வேறு வகைப்பட்ட மருத்துவ உதவிகள் அமைச்சராகவும் மாறத்தான் ஓடுகிறவர். பல்வேறு இடைவராத அலுவலர்களுக்கு தவி நமது இனிய அழைப்பையும் இந்த கருவியை தொடங்கி மூன்றாம் ஆண்டு பல துறைகளை கொண்ட ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை மையமாக காம்பரன்சி கேன்சர் சென்டர் என்று சொல்கிறார்கள். முதலில் திறந்தபட்சத்தை வழங்கப்பட்டது. 2005 லீனியர் ஆக்சிலேட்டரை முதலில் கோவை நகரத்துக்கு அறிமுகப்படுத்தியது ராமகிருஷ்ணா அவர்கள். அதை கொண்டு வந்து அதை அறிமுகம். இந்த விழாவினை கலந்து கொள்ள வைத்து பணியாற்றுகிற ஆட்சியர் திரு கிராந்திகுமார் அவர்கள், அவரும் மிக ஷார்ட் நோட்டீஸ்ல வந்திருக்காங்க. வெல்கம் யூ சார். கார்பரேஷனுடைய அவர்களையும் பேசுவார்கள். உங்களுடைய புற்றுநோயில் மற்றும் ஆராய்ச்சி மையம் வாயிலாக புற்றுநோய் துறையில் வெகு சிறப்பான பணியை மேற்கொண்டு வருகிறோம். அதில் புற்றுநோய் துறையில் ஸ்டோமோதெரபி ரேடியோ எக்ஸாக்ட் கருவியை இன்று நிறுவியுள்ளோம். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நாங்கள் எடுக்கும் ஸ்டோமோதெரபி வேண்டும் என்று கேட்டவுடனே உடனடியாக ஒரு 5 நிமிடத்திலே முடிவு செய்து இதை அப்ரூவ் செய்து இதை பெறுவதற்கு சரிங்க பார்க்கலாம் சார். மிகப்பெரிய முதலமைச்சர் மற்றும் அவர்கள் சொல்லலாம். பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அஃபோர்டபிள் கேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சைமல்டேனியஸ்லி நம்ம பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரோல் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு ஏன்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் பி அட் தி கட்டிங் எட்ஜ். எந்த ஒரு புது டெக்னாலஜி ஏதாவது டெஸ்ட் பண்ணணும், என்னென்ன வேண்டும் என்று எப்படி அமைய வேண்டும் என்று கேட்கிறோம், அதையெல்லாம் செய்துகிற வாங்கி கொடுக்கிற செய்கிற சுதந்திரத்தை கொடுத்த அவருடைய அடுத்த தலைமுறை வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற மாவட்டத்தின் ஆட்சிமை தங்கிய ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய திரு கிராந்திகுமார் பாடி ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய கோவை மாநகரின் மேயர் வாழ்த்துக்களை வருகையில் நன்றியும் தெரிவித்து